சென்னையில் ஜனவரி 26ஆம் தேதியான இன்று தங்கம் விலை சவரனுக்கு 2200 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,20,200 ரூபாய்க்கும், கிராமுக்கு 275 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 15,025 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதேபோல வெள்ளியின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 375 ரூபாய்க்கும், கிலோ வெள்ளி 3,75,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் அதை வாங்க முடியாமல் பொதுமக்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகிறார்கள். இதற்கிடையே அடுத்த ஒரு வாரத்தில் 2 முக்கிய சம்பவங்கள் நடக்க உள்ளது. அந்த 2 சம்பவங்களை பொறுத்து தங்கம் விலையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். அது குறித்து நாம் இப்போது விரிவாக பார்க்கலாம். சர்வதேச அளவில் நிலவக்கூடிய நிச்சயமற்ற சூழலால் கடந்த ஆண்டு பங்குச்சந்தை பெரிய அளவில் லாபம் கொடுக்கவில்லை. இந்த ஆண்டும் கூட அதே நிலைமைதான் தொடர்கிறது. ஆனால் மறுபுறம் தங்கம் விலை இதுவரை இல்லாத வகையில் வேகமாக உச்சம் தொட்டு வருகிறது. 1979க்கு பிறகு இதுவரை இல்லாத வகையில் தங்கம் விலை மிக வேகமாக உயர்ந்து வருகிறது. பாதுகாப்பான முதலீட்டுக்கான தேவை அதிகரித்து வரும் நிலையில் அதோடு சேர்த்து அமெரிக்க வட்டி விகித குறைப்புகள் மற்றும் பலவீனமான டாலர் போன்ற காரணங்களால் தங்கம் விலை வரலாறு காணாத அளவுக்கு உச்சம் தொட்டது. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் தங்கம் விலை கிட்டத்தட்ட இரட்டிப்பாகிவிட்டது என்றே சொல்லலாம். இந்தியர்களுக்கு தங்கம் மீதான மோகம் உலகறிந்தது. பெரும்பாலான வீடுகளில் தங்கம் மட்டுமே ஒரே சேமிப்பாக கூட இருக்கிறது. மார்கன் ஸ்டான்லி மதிப்பீட்டின்படி $3.8 டிரில்லியன் மதிப்புள்ள 34,600 டன் தங்கம் இந்திய குடும்பங்களிடம் உள்ளது. இது அமெரிக்கா, ஜெர்மனி, இட்டலி, பிரான்ஸ், ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளின் மத்திய வங்கிகளின் மொத்த இருப்புகளை விட அதிகம். இதற்கிடையே வரும் ஞாயிற்றுக்கிழமை மத்திய பட்ஜெட் தாக்கலாகும் நிலையில் தங்கத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி குறைக்கப்படலாம் என்ற பேச்சுக்கள் எழுந்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலையில் மத்திய அரசு தங்கத்தின் சுங்க வரியை 15%இலிருந்து 6%ஆக குறைத்தது. உலகின் 2வது பெரிய தங்க நுகர்வு நாடான இந்தியாவில் அதாவது தங்க கடத்தல் அதிகரித்த நிலையில் அதை குறைக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதற்கும் பலன் கிடைத்தது. வரி குறைப்புக்கு பிறகு தங்கம் விலை கணிசமாக குறைந்திருந்தது. அதே நேரம் கடந்த சில வாரங்களில் தங்க கடத்தல் மீண்டும் அதிகரித்துள்ளதாம். சில வாரங்களில் மட்டும் பல கடத்தல் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் குறிப்பிடுகிறார்கள். தங்கம் விலை உச்சத்தில் இருக்கும் நிலையில் இந்தியாவில் இறக்குமதி வரி 6% மற்றும் GST 3% என 10% வரி செலுத்த வேண்டியிருக்கிறது. இதனால் 1 கிலோ கடத்தினாலே ஏஜென்ட்டுகளுக்கு கணிசமான லாபம் வருவதால் இந்த கடத்தல் அதிகரித்திருப்பதாக மும்பையின் மூத்த தங்க வியாபாரி ராய்ட்டர்ஸிடம் பேட்டி கொடுத்திருக்கிறார். கடத்தல் மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில் சுங்க வரியை 50% குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. அதாவது இப்போது 6% சுங்கவரி இருக்கும் நிலையில் அதை 3% குறைக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளதாக எகனாமிக் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அப்படி வரி குறைக்கப்பட்டால் தங்கம் விலையும் நிச்சயம் குறையும். 2024 ஜூலையில் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி 9% குறைக்கப்பட்ட போது உள்நாட்டு தங்க விலை 5% சரிந்தது. எனவே இப்போது வரி குறைக்கப்பட்டாலும் விலை கணிசமாக குறையும். தங்கம் விலை உச்சத்தில் இருக்கும் சூழலில் வரி குறைப்பால் விலை ஓரளவுக்கு குறைந்தாலும் கூட அது நுகர்வோருக்கு பெரிய அளவில் பலன் கொடுக்கும். ஆனால் இந்த கோரிக்கைக்கு மத்திய அரசு இதுவரை ஓகே சொல்லவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. எனவே பட்ஜெட்டின் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அதேபோல வரும் ஜனவரி 27, 28 தேதிகளில் அமெரிக்க மத்திய வங்கி கூட்டம் நடக்கிறது. 28ஆம் தேதி வட்டி குறைப்பு குறித்த முடிவை அமெரிக்க மத்திய வங்கி அறிவிக்க உள்ளது. அதில் வட்டி விகிதத்தை குறைக்கவில்லை என்றாலும் கூட தங்கம் விலை கணிசமாக குறையவே செய்யும். எனவே அடுத்த ஒரு வாரத்தில் நடக்கும் இந்த 2 சம்பவங்களும் தான் தங்கம் விலையை தீர்மானிக்க போகிறது. Subscribe to One India and never miss an update.